அண்ணன் சீமான் அண்ணன் நிறைய சொல்லியிருக்காரு இல்லையா? சோ அதிமுக வேணாம், திமுக வேணாம். சோ நான் வரேன், நான் உங்களுக்கு செய்யறேன். சோ அந்த மாதிரி ஏதாவது 4-5 பாயிண்ட் இருக்கு. டிவிகேல விஜய சொல்றீங்க. சொல்லுங்க. ஓகே, அதாவது ஒரு வேலிடா இருக்கணும், ஒரு கண் துடைப்புக்காக இருக்கணும். இப்ப நான் கூட நான் எலெக்ஷன் ஜெயிச்சேன்னா இதெல்லாம் அழிச்சிருவேன், இதெல்லாம் ஓட்டிடுவேன், இங்கெல்லாம் மேல கொண்டு விடுவேன், அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பண்ணுவேன். இது வந்து நடைமுறைக்கு சாத்தியமானதா செய்யணும். எதை சீமானனை வச்சு சொல்றீங்களா? எந்த கட்சியா இருந்தாலும் நீங்க டிவிகேன்னு கேக்குறீங்கல்ல, டிவிகேக்காக நான் சொல்றேன். நான் இது பண்ணா இது வந்து இந்த கொள்கையை நான் வந்து செயல்படுத்துவேன், இந்த செல்வியை செயல்படுத்துவேன், இந்த திட்டங்களை செயல்படுத்துவேன். அந்த திட்டங்கள் வந்து எல்லாருக்குமே செயல்படுற மாதிரி இருக்கணும். யாரோ ஒருத்தர் வந்து பயனடைகிற மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாருக்குமே அது செயல்படும். அந்த திட்டங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் போது நான் இல்லை, எல்லாருமே தான் போடுவாங்க. எல்லாரும் ஓட்டு போடுவாங்க. எல்லாருமே ஓகே. அவர் போய் எனக்காக ஓட்டு போடுறதுன்னு கேட்க தேவையில்லை. எப்பவுமே ஒரு விஷயத்த வந்து இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க, அந்த கட்சி என்ன பண்ணுச்சு, இந்த கட்சி என்ன பண்ணுச்சுன்னா இப்போ எலெக்ஷனோட இதுவே வந்து காம்பேக்டே வந்து ட்ரெண்டிங் வேற மாதிரி ஆயிடுச்சு. எப்படின்னா அவன் என்ன செய்தான் பாரு, இவன் என்ன செய்தான் பாருன்னு சொல்றதுக்கு இப்பெல்லாம் அந்த மாதிரி பேசி ஓட்டு கேட்கல. யாரு என்ன செய்ய, நான் நல்லது செய்துட்டு போறேன், அந்த நல்லது ஞாபகம் இருக்கா, எனக்கு போடு, அவ்வளவுதான். ஓகே. இப்ப காசு வாங்கிட்டு நிறைய பேர் ஓட்டு போடுவாங்க. இப்ப மக்களே பார்த்தா விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. 2026ல யாரு எவ்வளவு கொடுப்பாங்கன்னு அந்த நிலைமைக்கு பார்த்தானாக்கா நிறைய பேர் வந்துட்டாங்க. சரி சொல்லியா? இப்ப காசு வாங்குறது அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அது அவங்க கிட்டதான் இருக்கு, மக்களோட மனசுதான் மாத்தணும். இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? வாங்காதீங்க, போடாதீங்க. வாங்காதீங்க, வாங்குறவங்க கிட்ட போடாதீங்கன்றீங்களா? சோ அதிகமா திமுக அதிமுக தான் கொடுக்குறாங்க. ஆமா, அப்ப வாங்காதீங்கன்ற. வாங்காதீங்க. உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நிறைய பேர் சொல்லுவாங்க என் பணம் தானே அது, என் பணம் தானே அதுன்னு. நீங்க 2000 ரூபா வாங்குறது நாளைக்கு உங்க பையன் ஃபீஸ் கட்டும்போது 2 லட்சம் ரூபா மாறும். அதை யோசிக்க மாட்டீங்க. ஓகே ஓகேண்ணா. எல்லாருமே கக்கனும் காமராஜர் மாதிரி ஆயிட முடியாது. எல்லாருமே கக்கனும் காமராஜர் மாதிரி ஆயிட முடியாது. அப்படிலாம் வாய்ப்பு இல்லை, இனிமே அது வாய்ப்பு இல்லை. பட் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையில கொஞ்சமாவது கொஞ்சம் வாழணும்ல. ஓகே ஓகேண்ணா.